நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்கார். மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வக்ரமாகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது. இந்த 3லேயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்காரங்களுக்கான அதிபதி எப்படின்னா யார் அப்படின்னா குரு பகவானுங்க. மீனராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பொறுமையான குணம் இவங்களுக்கு இருக்குங்க. இந்த மீனராசியில் குரு பகவான் தனக்கு எதிரியான சுக்கிரன் உச்சம் பெற வீடு கொடுத்து வருங்க. அப்போ எதிரிக்கே தான் இடத்துல நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு இடம் கொடுத்தவர் பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போ இவ்வளோ சிறப்பான இந்த குருவை தனது ராசிநாதனாக கொண்ட மீனராசிக்காரங்களும் அப்படிதாங்க. நமக்கு நல்லவங்க, நமக்கு இவங்க நல்லது பண்ணுறவங்க, இவங்க நம்ம கெடுதல் பண்ணுறவங்கன்னு பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க மனிதாபிமானம் மிக்கவர்கள். எதிரியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இருக்குங்க. புதன் இவங்க ராசியில் நீசமாகறனால ஒரு சில சமயம் ரொம்ப யோசித்து தவறான முடிவு எடுத்துட்டு அதனால் கஷ்டப்படுவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்க மாற்றிக்கிறது நல்லதுங்க. எப்பயும் போல் இந்த ஜென்ம சனி நமக்கு வந்துருச்சு. இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துலேருந்து குடும்பத்துக்காக எக்கச்சக்கமாக செலவு பண்ணோம், வேலைக்காக உடல் ஆரோக்கியத்தில் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதுக்காக செலவு பண்ணணும், நிறைய பயணங்கள் பண்ணணும், அதனால் நிறைய செலவுகள் வந்துச்சு, நிறைய சுபவிரவுகள் பண்ணோங்க, நிறைய சுபவிரை செலவு பண்ணோங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனி வந்துருச்சு, நம்மளோட ராசியிலேயே சனி பகவான் உட்காந்துட்டாரு, 2.5 வருஷம் நம்மளை என்ன பாடப்படுத்த போகிறாரோ அப்படின்னு கவலையே வேணாங்க. ஏன்னா உங்களோட சொந்த வீட்டுக்கு சனி பகவான் வராருங்க. அப்படிங்கும்போது அதுவும் குருவோட வீட்டில் சனி வரும்போது அவ்வளோ கெடுதல்கள் பண்ண மாட்டாருங்க, கொஞ்சம் குறைச்சி தான் பண்ணுவார். நம்ம சனி பகவானுக்கு எப்போ பயப்படணும் அப்படின்னா, நம்ம நீதியாகவும் நேர்மையான வழியிலையும் நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் பயப்படணும். ஆனால் இந்த மீனராசிக்காரங்க குருவோட வீடாக இருக்கிறனால அவங்க மேக்சிமம் தவறு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்களை பொதுவாக தப்பு பண்ண சனி பகவான் விடமாட்டாருங்க, இழுத்து பிடிச்சிருவார். அதனால் 7.5 சனி காலம், குறிப்பாக ஜென்ம சனி காலம் நம்ம போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணின கர்மாக்கான ஒரு தண்டனையை தான் கொடுப்பாரு. ஆனால் இங்கே இவர் தவறு பண்ண ஏற்கனவே விட்டுருக்க மாட்டார். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்குங்க. இது வரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட சேருவாங்க. ரொம்ப உங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கும், எந்த ஒரு வேலையும் அப்பப்போ செஞ்சு முடிக்க முடியாமல் இருந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணுங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும், நல்லா கரெக்டாக
தூங்கி எந்திரிக்கணும், கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்யணும். இதெல்லாம் செய்யறதுல ஒரு இடைஞ்சல் வரதா செய்யுங்க. படுத்தா தூக்கம் வராது தான், இருந்தாலும் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு நல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்து படுத்திங்கன்னா நல்ல ஒரு டயர்டில் தூக்கம் வந்துடும். அப்புறம் நல்லா தூங்கிட்டிங்கன்னா காலையில் நேரமாக எழுந்திரிக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், அன்றைக்கான வேலைகளை சூப்பராக செஞ்சிடலாம், நாளைக்குன்னு ஒத்தி போடாமல் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படும் போது இந்த 2.5 வருஷ காலத்தை நம்ம ஈஸியாக கடந்துடலாங்க. மீனராசிலேயே சந்திரன், மீனராசியில் அங்கே தான் சந்திரன் இருக்கிற இடம், ப்ளஸ் சனி வரனால புணர்ப்பு தோஷமும் இங்கே வேலை செய்யுங்க. அப்போ கணவன் மனைவி குடும்பம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டு தானே அப்படின்னு சிந்திச்சு கரெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த விஷயத்த நீங்கள் வந்து செயல்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ தான் எங்களுக்கு புதுசாக வந்து கல்யாணம் ஆக போகுதுங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அந்த பார்ட்னரோட ஃபினான்ஸோட பொழுதுனிக்கும் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்காதீங்க. அப்புறம் எதையாவது ஒன்று பேச போங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு பேச்சில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறனால ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னாங்க, உங்களோட திறமை இப்போ தான் உங்களுக்கு வெளியே வரும். நம்மக்கிட்ட இந்த திறமை இருக்குது, இந்த திறமையை நம்ம வந்து வெளிக்காட்டும் போது நம்மளுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகள் நடக்கும்னு உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. அதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை அமையும், கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க. 1, 7, 10 தொடர்பு இருக்குங்க. 1, 7, 10 தொடர்பு இருந்ததுன்னா அடுத்தவங்க ஒருத்தர் வந்து உங்கள் தொழிலில் முன்னேறத்துக்கான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து சனி பகவான் உங்களோட ராசியிலேருந்து 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ முயற்சியை 1 மடங்குக்கு பதிலாக நீங்கள் 3 மடங்கு முயற்சியை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஜென்ம சனி காலத்துலேயும் உங்களால் ஜெயிக்க முடியும். நிறைய தடங்கல்கள் வருங்க, தடங்கள் வராமலாம் இருக்காது. ஆனால் அந்த தடங்களையும் சோதனைகளையும் வந்து சாதனைகளாக மாற்றிக்கக்கூடியது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதே ஒரு சிலருக்கு பாருங்கள், இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம், பெருசாக ஒன்றும் தொந்தரவு வராது. நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க, உத்தியோக ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க. அலைச்சல்களாக இருந்தாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்கும். எழுத்துத்துறையில், இசைத்துறையில், நாடகத்துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. நிறைய ஆனால் ஒரு தடவைக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் வந்து மாற்றி கொடுக்குங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். முயற்சிகளை தடையை கொடுத்தாலும் அதில் நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், சமுதாய ஸ்தானம்னு சொல்லுவோம். சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சமுதாயத்தில் வந்து பேர் புகழ் கிடைக்குங்க, ஆனால் அந்த பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு சில பேர் காத்துட்ருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பழகிறது நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க, 10ஆம் பார்வையா. அதே சமயம் குருவும் உங்களுக்கு வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சனியும் குருவும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறனால தொழிலில் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 2வது தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை வந்து பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கால் வலி, முழங்கால் சம்மந்தப்பட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ராசியிலேயே சனி பகவான் வந்து இருக்கிறனால ஒரு சிலருக்கு தலைவலி, கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யோகா, மெடிடேஷன், கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது, மனசை அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, கொஞ்சம் நேரம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது, அமைதி மனசை எந்த அளவு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ உடலை எந்த அளவுக்கு
ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இன்னும் சனி பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். ராமேஸ்வரமும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஓகே கண்ணா. இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.